வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா காய்கறிலாம் எதுவும் சேர்க்காமல் தாளிப்பு மட்டும் கொடுத்து செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு போட்டு அப்பளம் வடகம் அப்படி இல்லைன்னா காரமாக ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தாளித்த தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி தயிர் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்குவோம். தயிர் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு குழம்புக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். இப்போ மிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இந்த மோர் குழம்புக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிட்டோம்னா போகிறோம். இப்போ இதில் ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக சேர்க்கணும். ரொம்ப பெருசாக சேர்த்துட வேணாம். நமக்கு தயிர்லேயும் புளிப்பு இருக்கும். அதனால் தக்காளி பார்த்திங்கன்னா சின்னதாக 1 மட்டும் சேர்த்தோம்னா போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே தயிர் கடையும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு கம்மியாக அந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் இதில் சேர்க்கணும். சூடாக இருக்கும் போது சேர்த்துடக்கூடாது. இப்போ தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான பக்குவத்துக்கு இருக்கும்போது நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட தாளித்த மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த குழம்பு செய்யறதுக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தாளித்த மோர் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.